அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் பிறப்பு இந்த சோபகிருது ஆண்டில் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை 13/4/2024 சுக்லபட்சம் சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் சூரியன் உதயாதி நாழிகை அதாவது இரவு 8:10க்கு விருச்சிக லக்னம் மிதுன ராசியிலும் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலும் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது. பிறக்கும் போது செவ்வாய் மகாதிசை இருப்பு 2 வருடம் 7 மாதங்கள் 16 நாட்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் மழை குறைவாக இருப்பதும் எதிர்பாராத நேரத்தில் அதிக மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்கும் நேரும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற நேரும். ஆன்மீகம் நன்றாக வளரும். யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மருத்துவம் தானியம் காய்கனி மளிகை உணவு விலை அதிகரிக்கும். காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அரசியலிலும் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் அதிகம் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறப்பு குறைவு. சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். இந்த ஆண்டு ராஜா செவ்வாய் ஆனதால் உலகில் உள்ள நன்சை புன்சை நிலங்களுக்கு நல்ல உயர்வான வளர்ச்சி கிடைக்கும். குரோதி வருஷத்தில் மந்திரி சனி ஆனதால் மக்களுக்கு கடுமையான நோய்கள் ஏற்பட்டு பீதி உண்டாகலாம். மழை குறையும். தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலாளர்கள் கை ஓங்கி இருக்கும். இறைவனின் அருள் பரிபூரணமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை மிகுந்த மனிதன் நீங்கள். எதையும் எளிதாக பிறரிடம் மனதில் உள்ளதை கூற மாட்டீர்கள். இறைவனை பெரிதாக நம்பும் ராசி உங்களுடையது. பண கஷ்டம் என்பது உங்கள் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று. செலவுகளும் அதிகம் இருக்கும். பொழுதுபோக்கு மற்றும் ஆடம்பரமாகவும் வசதியாகவும் வாழ மிகவும் விரும்புவீர்கள். உழைக்க தயங்காதவர் நீங்கள். உங்களின் சொந்த முயற்சிகளால் மட்டுமே வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். உடுத்தும் உடை கூட உங்களின் நிலை பேசும் என்பதில் கவனமாக இருப்பீர்கள். நண்பர்கள் என்பது உங்களுக்கு மிக குறைவுதான். வெகு சிலரே மிக நெருங்கிய நண்பராக இருப்பார்கள். எப்பொழுதும் உங்களை சுற்றி கட்டாயம் ஒரு கூட்டம் இருக்கும். இருந்தாலும் நட்பு என்பது வெகு குறைவுதான். செய்யும் செயலை வெகு சிறப்பாக செய்ய எப்பொழுதும் கவனமாக இருந்து செய்து முடிப்பீர்கள். தொடக்கத்தில் தட்டு தடுமாறியபடி செயல்கள் இருக்கும். போக போக பிறருக்கு உபதேசம் கூறும் அளவிற்கு அனுபவம் பெற்ற மனிதராக மாறியும் இருப்பீர்கள். பொதுவாக கும்பராசிக்காரர்களை புரிந்து கொள்வது என்பது சற்று சிரமம்தான். காரணம், மிக புத்திசாலியாக பல நேரங்களிலும் நேர்மாறாக சில நேரங்களிலும் உங்களின் செயல்கள் இருப்பதால் நீங்கள் நல்லவரா கெட்டவரா என உங்களை பார்த்து பிறரை யோசிக்கவும் வைக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக எந்த இடத்தில் உழைத்தாலும் உங்களின் அறிவுக்கும் திறமைக்கும் தகுந்தபடி மதிப்பும் ஊதியமும் கிடைக்குமா என்று பார்த்தால் அது சற்று சிரமம்தான். உங்களின் முடிவே இறுதியானது. எதையும் நீங்களே ஆலோசித்து முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு உண்டு. பிடிவாதம் இருக்கும். இருந்தாலும் உங்களின் சிறப்புகளில் அதுவும் ஒன்று. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பொய் சொல்ல மாட்டீர்கள். யாருக்கும் பயப்பட மாட்டீர்கள். வெட்டு 1 துண்டு 2 என எப்பொழுதும் இருப்பீர்கள். துணிச்சலும் தைரியமும் உங்களின் தனித்துவம். காரியம் சாதிக்க மட்டுமே தலை வணங்கும் பழக்கம் உங்களிடம் இருக்காது. நீங்கள் உண்மையாக மதிக்கும் நபரிடம் அவர்கள் செய்த நல்ல செயலை எப்பொழுதும் பாராட்டு குணம் உங்களிடம் இருக்கும். உங்களின் பேச்சிலும் செயலிலும் நடையிலுமே தெரியும் நீங்கள் எவ்வளவு உறுதியான மனிதர் என்பது. இதுவே உங்களின் தனிப்பட்ட இயல்பு. எந்த ஒரு விஷயத்தையும் நன்கு ஆலோசித்து வைத்திருப்பீர்கள். மேடை பேச்சுக்கள் மிக பிடிக்கும். பணம் என்பது வாழ்வின் தேவைக்குதான் என்பதை நன்கு அறிந்தவர் நீங்கள். உங்களுக்கான மதிப்பை சரிவர தராமல் எத்தனை ஆயிரம் லட்சங்கள் சம்பளமாக கொடுத்தாலும் பற்களை காட்டி பணிந்து போவது உங்களால் இயலாது. காரணம், உங்களிடம் அதிக சுயமரியாதை இருப்பதால் மட்டுமே. ஆகையால் எவரிடமும் எளிதில் சம்பளத்திற்கு வேலை செய்ய உங்களால் முடியாது. சொந்த தொழிலின் மேல் ஈடுபாடு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் சுய தொழில் செட் ஆவதும் கடினமே. அமைந்துவிட்டால் அவ்வளவு பொறுப்புடன் பார்த்துக் கொள்வீர்கள். படிப்படியான முன்னேற்றமே கிடைக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு பிறக்க இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு புது வருடம் எப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்போகின்றது என பார்ப்போம். தமிழ் புத்தாண்டான குரோதி வருட வாழ்த்துக்கள் தெரிவித்து மகிழ்ந்து இந்த குரோதி வருட ஆரம்ப கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களின் ராசியிலேயே சனி மற்றும் செவ்வாய், 2இல் புதன் சுக்கிரன் ராகு, 3இல் சூரியன் குரு, 7இல் கேது. இதுவே உங்களின் ராசிக்கான கிரக நிலைகள். இப்படிப்பட்ட அமைப்பில் உள்ள கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை தருவார்கள்?
வருட ஆரம்பத்திலேயே குரு பகவான் உங்களின் ராசிக்கு 3ஆம் இடமான மேஷ ராசியிலிருந்து 4ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே இருந்து பலன்களை தரப்போகின்றார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2இல் அமர்ந்தபடியே இந்த வருடம் முழுவதும் பலன் தரப்போகின்றார். மேலும் கேது பகவான் உங்களின் ராசிக்கு 8இல் அமர்ந்தபடி இந்த வருடம் முழுவதும் பலன் தரப்போகின்றார். இவர்கள் தான் வருட கிரகங்கள். இவர்களின் மூலமாகத்தான் அனைத்து ராசியினரும் பல மாற்றங்களும் காண்கிறார்கள். தமிழ் புத்தாண்டு குரோதி வருட ஆரம்பத்திலேயே உங்களின் ராசிநாதன் ராசியில் இருப்பது சிறப்பு. எதிலும் நேர்மை, யாரிடமும் நியாயம் என பார்க்கும் குணம் கொண்ட உங்களுக்கு கூடுதலாகவே உங்கள் ராசியிலேயே அமர்ந்து நியாய அநியாயங்களை ஆராயும் தன்மையை தரப்போகின்றார் சனி பகவான். உடன் இருக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகையால் உங்களை கோபக்காரர், முன்கோபி, பிடிவாதக்காரர் என பட்டத்தையும் பெற்று தரப்போகின்றார் உடன் இருக்கும் செவ்வாய் பகவான். மேலும் குரு பகவான் 1/5/2024 அன்று ரிஷபராசிக்கு பயிற்சி அடைந்து உங்களின் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் தன் பார்வையை செலுத்துகிறார். குரு பார்த்த இடங்கள் சுபிட்சம் பெறும் என்பது அனைவரும் அறிந்ததே. குரு பார்க்க கோடி நன்மை என்றும் கூறுவார்கள். சனி பகவான் தன் பார்வையை உங்கள் ராசிக்கு 3, 7, 10 ஆகிய இடங்களுக்கு செலுத்தி அவர் தன் பங்கிற்கான பலன்களையும் தரப்போகின்றார். இதுவரை வருமானத்திற்காக வெளிநாட்டில் இருந்தவர்கள் இனி உங்களின் குடும்ப நலனுக்காக குடும்பத்தில் உள்ள மனிதர்களுக்காக தாய்நாடு திரும்பும் சூழலும் சிலருக்கு அமையும். செய்தொழிலில் அதிக விரயங்களை கண்டு வந்த உங்களுக்கு இனி படிப்படியாக வளர்ச்சி தொழிலில் ஏற்படும். அதே சமயம் தொழிலை விரிவு செய்வதற்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். இந்த வருடத்திலேயே அதற்கான லாபம் மட்டும் உடனே இருக்காது. இருந்தாலும் தொழில் வளர்ச்சி தரும் லாபம் வட்டியுடன் அடுத்த வருடம் கிடைக்கும். அப்படி அல்லாமல் உடனே கிடைத்தால், சிறு தொகை காத்திருந்து கிடைத்தால் பெருந்தொகை என்பதையும் நினைவில் வைக்கவும். உங்களின் முயற்சியில் படிப்படியாக வளர்ச்சி உண்டு. அது அரசியல் துறையானாலும் சரி, அரசாங்க அதிகாரி ஆனாலும் சரி, அனைவருக்கும் வளர்ச்சி என்பது படிப்படியாகவே கிடைக்கும். வக்கீல், மருத்துவர் துறையில் இருக்கும் மனிதர்களும் வெளிநாட்டு தொடர்பில் உள்ள மனிதர்களும் கவனமுடன் இருக்க வேண்டிய காலம் இது. அதிக லாபம் மற்றும் பெயர் புகழுக்கு ஆசைப்பட்டு பெரிய சிக்கலில் மாட்டும் சூழல் உள்ளதால் கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்கள் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு காரிய அனுகூலம் என்பது சற்று குறைவுதான். அதிக சிரமத்தின் பேரிலேயே அனைத்தும் நடைபெறும். உடலில் ஆரோக்கிய குறைபாடு இருந்த உங்களுக்கு இனி படிப்படியாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். மருத்துவத்துறையில் உள்ள உங்களுக்கு மிக நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். புதிய வகை தயாரிப்புகள், உயிர்காக்கும் மருந்துகள் ஆகியவற்றை கண்டுபிடித்து உலக அளவில் பெயர் பெறும் அமைப்பு உள்ளதால் உங்களின் நெடுநாளைய கனவு முயற்சிக்கான பலன் கைமேல் கிடைத்து புகழ் பெறுவீர்கள். கலைத்துறையில் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் கூடும் காலம் இது. நடனம், நாட்டியம், இசை, பாடல், பத்திரிகை எழுத்தாளர்கள், நூல் வெளியீட்டாளர்கள் அனைவருக்கும் சோதனைகள் வந்து சோதித்த பிறகுதான் சாதனை செய்யும் காலமாக இந்த குரோதி வருடம் இருப்பதால் மன தைரியமும் தன்னம்பிக்கையையும் எப்பொழுதும் உங்கள் வாழ்வில் கடைபிடித்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களை வாழ்வில் உயர்த்தும் என்பதை நினைவில் கொள்க. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க அதிக உழைப்பு உங்களிடம் இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கும் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். சனி பகவான் சொந்த ராசியில் அமர்ந்து ஜென்ம சனியாக இருப்பதால் உங்களிடம் சற்று மந்தத்தன்மை ஏற்படுத்தி வருகின்றது. ஆகையால் எதிலும் நிதானம் அதிகரிக்கும். அது மற்றவர் பார்வைக்கு சோம்பேறித்தனமாக தெரிவதால் அதை போக்க எப்பொழுதும் அதிகால வேளையில் இருந்து நடைபயிற்சி மற்றும் யோகா, தியானம் என்று செயல்பட சிந்தனையும் செயல்திறனும் கூடும். தொழிலில் புதிய பரிணாம வளர்ச்சியும் உண்டாகும். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் முக்கியம். தனவரவு தடையின்றி வரும். இருந்தாலும் உங்களின் கைகளில் வைத்து செலவு செய்தால் பணம் தண்ணீராய் செலவாகும். ஆகையால் வீட்டில் உள்ள பெண்களிடம் செலவை பார்க்கும்படி பணப்பொறுப்பை தந்துவிடுவது சிறப்பு தரும். மேலும் எதிலும் துணிச்சலாக செயல்படுவீர்கள். சகோதர உறவுகளுக்குள் கருத்து வேறுபாடு வந்து மறையும். பூமி வாகன சேர்க்கையும் உண்டாகும். பெண்களால் தொந்தரவும் ஏற்படும். ஒன்று இருக்க மற்றொன்று வந்து சோதனைகள் செய்யும் வாய்ப்பு இருப்பதால் பெண்கள் ஆண்களிடமும் ஆண்கள் பெண்களிடமும் கவனத்துடன் பழகுவது நல்லது. ராசிநாதனான சனி பகவான் 1 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாவதால் நல்லதும் கெட்டதும் மாறி மாறித்தான் வரும். பண விஷயத்தில் அதிக கவனம் தேவை. விரயஸ்தானம் நன்கு
நன்கு வேலை செய்யும் போது தன இழப்புகள் ஏற்படத்தான் செய்யும். கடன் கொடுப்பது, ஜாமீனுக்கு கையெழுத்து போடுவது இவை அனைத்துமே உங்களுக்கு சிரமத்தை தரும். ஆகையால் எதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கடன் பெற்றவர் திருப்பி தருவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 7, 10 ஆகிய இடங்களுக்கு இருப்பதால் இந்த வீட்டின் காரகங்களும் பாதிக்கப்படலாம். கவனமுடன் செயல்படுங்கள். அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களிடம் நிதானம் இருக்குமானால் சிரமத்தை தவிர்ப்பீர்கள். நீங்கள் செய்யும் முயற்சியில் நிதானமும் மனைவி மற்றும் நண்பர்களிடத்தில் கவனமும் செய்தொழிலில் கண்காணிப்பும் இருக்கும் பட்சத்தில் அதிக தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படாது. அனைவரையுமே அனுசரித்து செல்வது வாழ்வில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும். முன் கோபத்தை குறைத்து தன்மையாக அனைவரிடமும் பேசினால் அதிக அனுகூலம் கிடைக்கும். ஆயுதங்கள், இயந்திரங்களில் வேலை செய்பவர்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பட்டாசு தொழிலாளர்களின் கவனத்திற்கு எப்பொழுதும் கவனம் முக்கியம். 2ஆம் இடத்து குரு பகவான் வீட்டில் இருக்கும் ராகு பேச்சில் அதிக ஆசையை தூண்டிவிடும்படி சூழ்நிலையை ஏற்படுத்துவார். பேச்சில் வசீகரம் அதிகரிக்கும். அதிக பொய் பேசவும் வைக்கும். பேச்சினால் வருமானம் காணும் நபர்களுக்கு மட்டும் மிக நல்லது. எதிலும் எப்போதும் நீங்கள் கூறும் விஷயத்தில் மிக பிரம்மாண்டம் உங்களிடம் தென்படும். சினிமா கதாசிரியர்களுக்கு, கேமரா துறையினர்களுக்கும் உங்களின் திறமை கூடும் காலமாகவே இது உள்ளது. மேலும் உங்களின் தொழிலில் பெயர் புகழ் கூடும் காலமாகவும் உள்ளது. உடல் நலத்தில் தொந்தரவு இருப்பவர்களுக்கு சரியான சிகிச்சை முறை அவசியம். எந்த ஒரு சின்ன வலி வேதனை என்றாலும் உடனே அதற்கான மருத்துவரை நாடுவது நல்லது. உடனடியாக செய்யும் சிகிச்சை நல்ல பலனை தரும். ஆகையால் உடல் நலத்தில் கவனம் மிக முக்கியம். அதிக செலவுகள் செய்துதான் வெளிநாட்டு பயணம் என மற்றும் படிப்பிற்கு என இருக்கும் மனிதர்கள் கவனத்திற்கு உங்களுக்கு 7 சனி நடப்பதால் படிப்பில் மந்தத்தன்மையும் இருக்கும். காரிய அனுகூலத்திற்கு தடையும் ஏற்படும். இதற்கு பரிகாரங்களை சரியானபடி செய்து வந்தீர்கள் என்றால் நல்ல பலன் ஏற்படும். உங்கள் குடும்ப ஜோதிடரை அணுகி செயல்படுவது சிறப்பு தரும். மகர ராசி மற்றும் கும்ப ராசிக்கு சனி பகவான் பொதுவாகவே அதிகமான கெடுபலன்களை தரமாட்டார் என்பது ஜோதிடம். கிடைக்கும் வெற்றிகளை மட்டும் சற்று தாமதப்படுத்துவார். காரணம், அதில் சரியான நியாயம் இருக்கின்றதா என்பதை ஆராய்வதால். அதே நேரம் மன உளைச்சலும் கூடவே தருவார் சனி பகவான். 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ள சுக்கிர பகவானுடன் சேர்ந்து உள்ள ராகு அதிக பேராசை தருவார் என்பதால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பொன்மொழிக்கு ஏற்ப செயல்பட்டால் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்கள் அரச மர விநாயகருக்கு அவல் பொறியிட்டு 7 வாரம் வழிபாடு செய்வது வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும். பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து செய்து வருவது மிக மிக நல்லது. சனீஸ்வர பகவானுக்கு 19 வாரங்கள் நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதால் மிக நல்ல அனுகூலம் உண்டாகும். முடிந்த போது முடிந்த அளவு ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுப்பது நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.